நம்ம ஊருக்கு கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து சென்னை டு அதாவது நெய்வேலி டு சென்னை எப்படி போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிளம்பியாச்சு, ஃபுல்லாக பேக்கில் எடுத்து பேக் பண்ணியாச்சு. நம்மளோட ரூமை மிஸ் பண்ணுறோம், கிளம்புறோம். பாய். ஓகே காய்ஸ், நம்ம கிளம்புறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்னை டு நெய்வேலி ரூட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம், என்ன டைமிங்கில் போகிறோன்ற நம்ம பார்க்கலாம். நம்ம கிளம்பியாச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நெய்வேலியிலேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம நெய்வேலி ஊர். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பச்சை பசேர்னே இருக்கும். ஆக்சுவலி ஒரு இதுக்கும் 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டான இருக்கும். இந்த ரவுண்டான க்ராஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை டு நெய்வேலி, அதாவது நெய்வேலியிலேருந்து இப்போ சென்னைக்கு எவ்வளோ மணி நேரத்தில் போகிறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ. இப்போ நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இதுதான் எங்கள் ஊரோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் சென்னை பஸ் ஏறுவோம். நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலி நெய்வேலியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து இங்கே எப்படி பஸ் ஏறுவோம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நெய்வேலியில் இருந்து யாரை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் ஹாய்ன்னு மட்டும் போடுங்க. இங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் சென்னை பஸ்ஸுக்காக. சூப்பராக இருக்கும். அதே டைம்லேயே கடுப்பாகவும் இருக்கும். எல்லோரும் வெயிட் பண்ணுவோம், நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோ இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து, அதாவது நெய்வேலியிலேருந்து சென்னைக்கு எவ்வளோ மணி நேரத்தில் போகிறோம். இப்போ நெய்வேலியிலேருந்து பண்ருட்டி எவ்வளோ மணி நேரத்தில் கிராஸ் ஆகிறோம், பண்ருட்டிலேருந்து விழுப்புரத்தில் எவ்வளோ மணி நேரத்தில் கிராஸ் ஆகிறோம், விழுப்புரத்துலேருந்து விக்ரவாண்டிக்கு எவ்வளோ நேரம் கிராஸ் ஆகிறோம், விக்ரவாண்டிலேருந்து திண்டிவனம் வந்து மேல்மருத்தூர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னை எவ்வளோ மணி நேரத்தில் கிராஸ் ஆகிறோம். அதை கணக்கு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆகுது. ஓகேங்களா? நம்ம எத்தனை மணிக்குள்ளே ரீச் ஆகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுட்டு தான் நம்ம கிளம்புவோம். சாமி கும்பிட்டு தான் நான் கிளம்புவேன் இந்த கோயிலெல்லாம். இந்த கோயில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பண்ருட்டி தாண்டினோடனே பண்ருட்டிக்கு முன்னாடி ஒரு கோயில் வரும். ஆமாம், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சாமி கும்பிட்டு போவாங்க. நம்மளும் இங்கே தான் கும்பிட்டு போவோம். வண்டிக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு பின்னாடி லைட்டாக வச்சுட்டு இப்போ வண்டி எடுத்தோம்னா இப்போ பண்ருட்டிக்கு நம்ம எவ்வளோ மணி நேரத்தில் போக போகிறோம் அதுதான் கால்குலேஷன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டிக்கு 1/2 hour போயிடுவேன். நம்ம நெய்வேலியிலேருந்து நம்ம ஸ்பீடாக போனோம்னா 20 minutes கூட போயிடுவேன். ஆனால் நான் ஸ்பீடாக போக மாட்டேன், கொஞ்சம் நார்மலாக தான் போவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கிறதுனால நான் ஸ்லோவாக தான் போவேன். ஆல்ரெடி பெட்ரோல் எல்லாமே அடிச்சாச்சு, யாரும் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ருட்டிக்கு வந்துட்டோம். பண்ருட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 1/2 hour வந்திருக்கோம். கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 3 o'clock. ஓகேங்களா? இப்போ 1/2 hour வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. நான் ஒரு தண்ணி எடுக்க மறந்துட்டேன். அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 100 ரூபாய்க்கு மேலே தான் ஜிபேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த பண்ருட்டி பாலம். நம்ம மேலே ஏறுவோங்க. பண்ருட்டி பாலம் இதுலேருந்து மேலேருந்து ஏறி வருவோம். இப்போ பண்ருட்டியில் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஃபஸ்ட்டு மிரரை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக இருக்கான்ட்டு ஏர் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவே செயின் ஆயில் கம்பல்சரி நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் வண்டி நல்லா பிக்கப் எடுத்து போகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரவாண்டிக்கு நம்ம விழுப்புரம் கிட்ட வந்திருக்கோம். விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மணி நேரத்தில் கிராஸ் பண்ணோம்னா கரெக்டாக பண்ருட்டிலேருந்து 1/2 hour 3:30 நம்ம கிராஸ் ஆகிட்டோம் விழுப்புரத்துக்கு. இல்லை, இப்போ வந்து டைம் வந்து 3:45 நம்ம கிராஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்போ நம்ம விக்ரவாண்டி கிட்டே வந்தாச்சு. விழுப்புரம் கூட்டுரோட்லாம் தாண்டி விக்ரவாண்டி நமக்கு வந்தாச்சு. விக்ரவாண்டி அவங்க பாலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கேமரா வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. கேமரா வந்து நம்ம ஃபோன் கேமரா தான் எடுத்தோம். அது இல்லாமல் நம்ம ஃபோன் கேமரா நல்லா தான் இருக்கும். இதனால டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்டிகலாக எடுத்திருக்கேன். இது ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு தான் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரவாண்டிக்கு வந்தாச்சு. விக்ரவாண்டி நியர்பை தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கிட்ட நம்ம வந்தாச்சு. விக்ரவாண்டி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதியோட முதல் மாநாடு அங்கே தான் நடந்துச்சு.
அதனால் விக்ரவாண்டி யாருக்கும் மறக்காது. பிகாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் ஊருக்கு போவீங்க. இந்த திருச்சி, மதுரை, தேனி எல்லாருமே, கன்னியாகுமரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் கிராஸ் பண்ணி. ஆனால் கும்பகோணம், தஞ்சாவூர் எதுவாக இருந்தாலும் இந்த விக்ரவாண்டி டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட மெயின் டோல்கேட்டு இதுதான். விக்ரவாண்டி டோல்கேட்டில் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கூட சொல்லுங்கள். நம்ம விக்ரவாண்டிலேருந்து நான் தனியாக தான் போவோம், நல்லா ஜாலியாக போய்க்கலாம். அடுத்த ½ அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனம் வந்தாச்சு. ஓகேங்களா, விக்ரவாண்டியிலேருந்து கரெக்டாக ½ அன் ஹவரில் நம்ம திண்டிவனம் வந்தாச்சு. ஏன்னா நான் ஒரு கல்குலேஷன் வச்சு தான் வண்டி ஓட்டுவேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ½ கிலோமீட்டரில் நம்ம இந்த அரை மணி நேரத்தில் நம்ம இங்கே போயிருந்தோம், இந்த அரை மணி நேரத்தில் இங்கே போயிருந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஓட்டுவேன். பாருங்கள், இன்னும் ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேல்புறத்தை டச் பண்ணிடுவேன். நீங்கள் நான் பாருங்கள், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 ஆகுது. அவ்வளோதாங்க, நம்ம மேல்மருவத்தூர் வந்தாச்சு. மேல்மருவத்தூரும் நான் ½ அன் ஹவரில் தான் நான் வந்து கிராஸ் பண்ணேன். இல்லை நான் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்துருங்க பைபாஸ்னால் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். ஹைவேனா மட்டும் கொஞ்சம் ஒரு 80 கிலோமீட்டர் அவ்வளோதான். தவிர ஏதோ ஒரு டைமில் 90, 100 அந்த மாதிரி தருவோம். இந்த மேல்மருவத்தூர் வந்தானே நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்கும், மேல்மருவத்தூர் கோவில் இருக்கும். அங்கே வந்து நான் எப்பவுமே சாமி கும்பிட்டு தான் போவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கோவில், ரொம்ப ஃபேவரட் கோவில். நான் இங்கே தான் படித்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் காலேஜ்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் படித்தேன். இங்கே தான் இந்த சாமிக்கு தான் வந்து நாங்கள் தொண்டெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் செம்ம டைமு. இங்கேருந்து பார்த்தாலே சாமி நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், நீங்களும் கும்பிடுவாங்க. அதனால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு, ரொம்ப பிடிச்ச ஊர் வேறு மேல்மருவத்தூர். அதனால் இங்கே ஒரு சாமியை கும்பிட்டு லைட்டாக பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் லைட்டாக நம்மளும் எடுத்து வச்சுக்கிட்டு வண்டிக்கு லைட்டாக எடுத்துக்கிட்டு போய் லைட்டாக வண்டியிலே வைப்போம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கும்பிட்டு தான் போவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தாங்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரியான மழை. பாருங்கள், இப்போயே தூர ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தூரத்துக்கு சரியான மழை. சரி போயிடலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த சரியான மழையை மாட்டிக்கிட்டோம். சரி வந்துட்டோம், ஒரு காஃபி ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி ஒரு காஃபி ஒன்று போட்டாச்சுங்க. காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஆக்சுவலி நான் நிறைய ஸ்பாட் உங்கள்கிட்ட காட்டலான்னு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய ஸ்பாட் காமிச்சிருப்பேன். இந்த மழையும் உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்தது பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு 32 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வந்துட்டேங்க. செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. மேல்மருவத்தூர்லேருந்து 32 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ செங்கல்பட்டு டோல்கேட்லேயும் சரி மழை விட்டுருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வானம் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டிட்டு இருக்குன்ட்டு. ஆமாம், நெக்ஸ்ட்டு மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. நான் போகிற வரைக்கும் மழை இல்லை. நெக்ஸ்ட்டு மழை எங்கே பிடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு பிடிச்சிருச்சுங்க. சரியான மழை. நான் ஃபுல்லாக அப்போ தான் நனைஞ்சேன். ஆனால் நான் ஜாக்கெட் எல்லாமே நான் போட்டு தான் இருப்பேன். ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதனால் நம்ம ஒரு சார் நனையில இருக்கேன். பேண்ட் மட்டும் தான் கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு. ஃபோனை தூக்கி நம்ம உள்ளே போட்டாச்சு. இருந்தாலும் இந்த ஸ்பாட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்கிறதுனால நடுவில் நான் மலையிலேயும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். நீங்கள் அதிலே பார்ப்பீங்க. நீங்களும் பெருங்குளத்தூருக்கு நம்ம வந்தாச்சு. பெருங்குளத்தூர்லாம் செம்மையாக மழை நனைஞ்சி நிற்கிது. அப்படியே ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு. ஃபோன்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, நனைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பெருங்குளத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பெருங்குளத்தூரில் செங்கல்பட்டுலேருந்து கூடாஞ்சேரிக்கு 20 மினிட்ஸில் வந்தோம். அங்கேருந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா மழை நல்லா சரியாக நிறைய ஸ்பாட்லாம் இன்னும் கவர் பண்ண முடியல, நிறைய இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ரிட்டர்ன் கிளம்புவோம். அப்போ போகும்போது உங்களுக்கு நான் கிளியரான வீடியோ, நான் பக்காவாக என்னென்ன பண்ணுறோம், எது என்னென்ன ஸ்பாட் எல்லாமே இருக்குன்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, ரீச் ஆகிட்டோம். நம்ம பாருங்கள், சைதாப்பேட்டை வனங்கள் மாளிகை, இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்துட்டோம். கிலோமீட்டரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 373 கிலோமீட்டர். ஆக்சுவலி 373 கிலோமீட்டர் ஓடல, நம்ம 173 வந்தது. ஓகேங்களா, ஃபைனலாக வந்துட்டோம்.
இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாமே கிளியராக உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.